ஓம் சாந்தி. 4/1/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக இந்த உலகமே முடிந்து போய் விடுகிறது. தேகம் மற்றும் உலகம் மறக்கப்பட்டு இருக்கிறது. கேள்வி: தந்தை மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானத்தின் 3வது கண் ஏன் கிடைத்திருக்கிறது? பதில்: தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அதே ரூபத்தில் நினைவு செய்வதற்காக 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆனால் முழுமையாக யோகயுக்த நிலையில் இருக்கும் போது, அதாவது ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கும் போதுதான் இந்த 3வது கண் வேலை செய்யும். யாருடைய பெயர் ரூபத்திலும் தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. அன்பு வைப்பதில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. இதில்தான் குழந்தைகள் ஏமாந்து போகிறார்கள். முரளியின் பாடல்: இறந்தாலும் உன் மடியில், வாழ்ந்தாலும் உன் மடியில். ஓம் சாந்தி. இந்த பாடலின் அர்த்தத்தை பிராமண குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி வேத சாஸ்திரங்கள் ஆகியவற்றை உருவாக்கி இருக்கிறார்கள், ஆனால் என்ன படிக்கிறார்களோ அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. எனவே தந்தை கூறுகிறார், நான் பிரம்மாவின் வாய் மூலமாக அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என்று. அதேபோல் இந்த பாடல்களின் அர்த்தத்தையும் யாராலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. தந்தைதான் இவற்றின் அர்த்தத்தை கூறுகிறார். ஆத்மா எப்பொழுது ஷரீரத்திலிருந்து விடுபடுகிறதோ அப்பொழுது உலகத்தில் இருந்து விடுபடுகிறது. அதாவது அனைத்து சம்பந்தங்களும் அறுபட்டு விடுகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அஷரீரியாகி தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த உலகமே முடிந்து போய் விடுகிறது என்று இந்த பாடலும் சொல்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு போகும்போது அந்த ஆத்மாவுக்கு இந்த உலகம் இல்லை அப்படின்னா, இதுவரைக்கும் எங்கே வாழ்ந்ததோ, யார் யார் உறவினர்களாக இருந்தாங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் சம்பந்தம் கட்டாயிடுது. அதே போல் இப்போ நீங்கள் ஆத்மா உணர்வில் இருந்து பாபாவை நினைக்கும் போது சேம் டு சேம் நிலை அப்படின்றார். அதாவது அங்கே ஆத்மா உடலை விட்டு போயிடுது, ஆனால் இங்கே ஆத்மா உடலுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் அஷரீரி ஆகுறீங்க, சரீர உணர்வுலேருந்து விடுபடுறீங்க. ஆகையில இந்த உலகத்திலிருந்து விடுபட்ட மாதிரி தான், சம்பந்தங்களிலிருந்து விடுபட்ட மாதிரி தான். ஆகையால அந்த பாட்டில் நான் இருந்து போயிட்டேன், உலகத்திலிருந்து எல்லா சம்பந்தங்களையும் கட் பண்ணி உன்னிடம் வந்துட்டேன் அப்படின்னா எனக்காக உலகம் இல்லை அப்படின்னு அந்த ஒரு லைன் வருது. அதுக்காக பாபா பாடலும் இதுதான் சொல்கிறது அப்படின்றார். இந்த ஷரீரம் இந்த பூமியில் இருக்கிறது. ஆத்மா இதிலிருந்து வெளியேறிவிட்டால் பிறகு அந்த சமயத்தில் அதற்கு இந்த உலகம் இல்லை. ஆத்மா ஆடையற்றதாக ஆகிவிடுகிறது. பிறகு ஷரீரத்தில் வரும்போது பாகம் ஆரம்பிக்கிறது. பிறகு ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றில் பிரவேசம் செய்கிறது. திரும்பி மகா தத்துவம் செல்ல வேண்டியதில்லை. இங்குதான் ஆத்மா பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டி இருக்கிறது. எப்பொழுது ஆத்மா ஷரீரத்தை விடுகிறதோ அப்பொழுது இந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லை, அந்த கர்ம பந்தனமும் இருப்பதில்லை. அதாவது ஒரு டிரான்சிட் பீரியட் மாதிரி இடையில இருக்கும். எந்த சரீரத்தை விட்டதோ அந்த சரீரத்தினுடைய கணக்கு முடிஞ்சிடுது. எந்த சரீரத்தை எடுக்க போகுதோ அது இன்னும் ஆரம்பம் ஆகலை. அப்போ இடையில இருக்கு ஆத்மா. ஷரீரத்தில் இருந்து தனியானதாக ஆகிவிடுகிறதல்லவா? பிறகு இன்னொரு ஷரீரம் எடுக்கும் போது அந்த கர்ம பந்தனம் ஆரம்பமாகிறது. இந்த விஷயங்களை உங்களை தவிர
வேறு எந்த மனிதர்களும் அறிந்திருக்கவில்லை. கலியுகத்திற்கு பிறகு சத்யுகம் கண்டிப்பாக வரவேண்டி இருக்கிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே கலியுகம் மற்றும் சத்யுகத்திற்கு இடையில் சங்கம யுகத்தில் தந்தை வரவேண்டி இருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை, ஷங்கர் மூலமாக விநாசம் செய்விக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள். இல்லையென்றால் உங்களுக்கு நிறைய குஷி இருக்கும். நிரந்தர நினைவு இருக்க வேண்டும். பாபா இப்பொழுது நம்மை புது உலகத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் தகுதியானவர்களாக ஆகிறீர்கள். வேறு யாரும் ஆகுவதில்லை. யார் வெவ்வேறு தர்மங்களில் மதம் மாறி சென்றிருக்கிறார்களோ அவர்கள் வர முடியும். தந்தை குழந்தைகளுக்கு ஞானத்தின் 3வது கண் கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை அதே ரூபத்தில் நினைவு செய்கிறீர்கள். ஆனால் யார் முழுமையாக யோகயுக்த நிலையில் இருப்பார்களோ, யாருக்கு தந்தையிடம் அன்பு புத்தி இருக்குமோ அவர்களுக்கு தான் அன்பு புத்தி இருக்கும். அனைவரும் அப்படி இல்லை அல்லவா? ஒருவர் மற்றவரின் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். அன்பை என்னிடம் செலுத்துங்களேன் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் மாயா எப்படிப்பட்டது என்றால் அன்பு செலுத்த விடுவதில்லை. என்னுடைய வாடிக்கையாளர் போகிறார் என்பதை மாயாவும் பார்க்கிறது. எனவே ஒரேயடியாக மூக்கையும் காதையும் பிடித்து விடுகிறது. பிறகு ஏமாற்றம் அடையும் போது மாயையிடம் ஏமாந்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். பிறகு மாயாஜீத் ஜெகஜீத் ஆக முடியாது. அதாவது மாயாவை வென்றவராக, உலகத்தை வென்றவராக ஆக முடியாது. உயர்ந்த பதவி அடைய முடியாது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தூய்மையற்ற புத்தி தூய்மையானதாக ஆகிவிடும் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. ஆனால் நிறைய பேருக்கு இது மிகவும் கடினமானதாக தோன்றுகிறது. ஞானத்தை தாரணை செய்வது ஒன்றும் கடினம் அல்ல. மிகவும் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். ஆனால் யோக பலம் குறைவாக இருக்கிறது. ஆத்மா அபிமானி தன்மை மிகவும் குறைவாக இருக்கிறது. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வந்து விடுகிறது. விழுந்து கொண்டே இருப்பார்கள். ஆகையால தான் தாரணை ஆகிறதில்லை அப்படின்றார். அதாவது ஞானம் நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. ஞானத்தை கடைப்பிடிக்கிறது கூட ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் ஞானத்தை கடைப்பிடிக்கணும்னா அதுக்கு யோக பலம் வேணும். அதே நேரத்தில் ஆத்மா உணர்வில் இருக்கக்கூடிய அந்த தன்மை வேணும். ஆத்மா உணர்வில் இருக்கும் போது அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபம் வராது, விழமாட்டோம். ஆகையால யோக பலம் இருந்தால்தான் இந்த ஞானத்தையும் தாரணை செய்ய முடியும் அப்படின்றார். அப்படின்னா நமக்குள்ளேயும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். உறுதியாக நிற்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்கும். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட மாட்டோம். நாம் காட்லி ஸ்டூடெண்டாக இருக்கிறோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, ட்ரஸ்டியாகி இருங்கள். அப்பொழுது பற்று நீங்கிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஆனால் ட்ரஸ்டி ஆகுவது என்பது சித்தி வீட்டிற்கு போகுவது போல் எளிதானதல்ல. இவர், அதாவது பிரம்மா பாபா, சுயம் ட்ரஸ்டியாகி இருக்கிறார். குழந்தைகளையும் ட்ரஸ்டியாக ஆக்குகிறார். இவர் ஏதாவது பெற்றுக்கொள்கிறாரா என்ன? நீங்கள் ட்ரஸ்டியாக இருந்து பராமரியுங்கள் என்று கூறுகிறார். ட்ரஸ்டியாகி விட்டீர்கள் என்றால் பிறகு பற்று நீங்கிவிடும்.
அதாவது பாபா ஏன் ட்ரஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இந்த பிரம்மா பாபாவை பாருங்க, எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு அவர் ட்ரஸ்டியாக இருக்கிறார். குழந்தைகளுக்கும் சொல்றார், நீங்களும் ட்ரஸ்டியாக இருங்க, மற்றபடி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, நீங்கள் அதிலிருந்து விடுபடணுன்றதுக்காக எல்லாத்தையும் பராமரித்து கொண்டே ட்ரஸ்டியாக இருங்கள் அப்படின்றார். ஏன்னா உலகத்தில் மனிதர்களுக்கு இது போல பற்றற்றவராக இருக்க தெரியாது. சொல்லுவாங்க, கொடுத்தது எல்லாமே இறைவன் தான் சொல்கிறாங்க. ஆனாலும் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டாலோ அல்லது யாராவது பிரிஞ்சு போயிட்டாலோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நோயே வந்துடுறது, நோயாளி ஆயிடுறாங்க. அதற்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், அனைத்தும் இறைவன் கொடுத்தது என்றும் சொல்கிறார்கள். பிறகு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டது அல்லது யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நோயாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். கிடைக்கும் போது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்று குஷி ஏற்படுகிறது. பிறகு இறந்து போகும் போது அழவேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இறைவன் கொடுத்ததை இறைவன் எடுத்துக்கிட்டார், நாம் எதற்கு அழணும்? இப்படியெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இறைவன் கொடுத்தார் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பாரதம் கோல்டன் ஏஜிலிருந்து அயன் ஏஜுக்கு எப்படி வந்தது என்பதை பாரதவாசிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். அதிலும் ஆசிரியர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இன்றைக்கு பாபா டீச்சர்ஸ்க்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைங்கன்றார். அது உலகியல் ஞானம், இது ஆன்மீக ஞானம். அதை மனிதர்கள் கொடுக்கிறார்கள், இதை பரமாத்மா கொடுக்கிறார் என்று புரிய வைக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த சீச்சி தேகத்தில் இருந்து முழுமையாக நஷ்டோ மோகா ஆகி, அதாவது பற்றற்றவராகி ஞானத்தின் அதீந்திரிய சுகத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய சுகதாமம் செல்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். ரெண்டாவது பாயிண்ட், ட்ரஸ்டியாகி அனைத்தையும் பராமரித்து கொண்டே தன்னுடைய பற்றை நீக்கிவிட வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் மூலம் ஒருபோதும் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம். பிரம்மா தந்தைக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்த சித்திரத்தை உருவாக்கக்கூடிய பரோபக்காரி ஆகுங்கள், அதாவது பிறருக்கு உபகாரம் செய்பவர் ஆகுங்கள். உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த கர்மத்தின் மூலம் அதிர்ஷ்டத்தின் சித்திரத்தையோ அனைத்து குழந்தைகளும் உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்பொழுது சம்பூர்ண தன்மை மற்றும் பிரம்மா தந்தைக்கு சமமாக உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகுவதற்கான இறுதி டச்சிங் மட்டும் இருக்கிறது. அதாவது எல்லாமே ஓகே தான், ஃபைனல் டச் இன்னும் இருக்குது. அந்த ஃபைனல் டச் என்ன அப்படின்னா சம்பூர்ண தன்மையினுடைய டச் அல்லது பிரம்மா பாபாவுக்கு சமமாகக்கூடிய அந்த லாஸ்ட் டச்சிங் இன்னும் இருக்குது அப்படின்றார். அதற்காக பரோபக்காரி ஆகுங்கள், அதாவது சுயநல உணர்விலிருந்து சதா விடுபட்டு இருங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு ஒத்துழைக்கக்கூடிய குழுவிலும் எந்த அளவு சுயநலமற்ற தன்மை இருக்குமோ அந்த அளவே பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராக ஆக முடியும், அதாவது பரோபக்காரி ஆக முடியும். சதா தன்னை நிரம்பி இருப்பதாக அனுபவம் செய்வீர்கள். சதா பிராப்தி ஸ்வரூப நிலையில் நிலைத்திருப்பீர்கள். தனக்காக எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஸ்லோகன்.
சர்வஸ்வ தியாகி ஆகுவதின் மூலம்தான் சரளத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மையின் குணம் வரும். இன்றைய அவ்யக்த சமிகை: சகாஷ் கொடுக்கும் சேவையை நிரந்தரமாக செய்ய முடியும். இதில் உடல் நலத்திற்கான விஷயமோ அல்லது நேரத்திற்கான விஷயமோ இல்லை. அதாவது சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை எல்லாரும் செய்ய முடியும். யாருமே எனக்கு உடம்பு சரியில்லை, செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, அல்லது நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது அந்த மாதிரியான ஒரு சேவையா இருக்கு, நிரந்தரமாக செய்ய முடியும் அப்படின்றார். இரவு பகலும் இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட முடியும். எப்படி பிரம்மா தந்தையை பார்த்திருக்கிறீர்கள்? இரவிலும் கூட கண் விழித்ததும் எல்லையற்ற சகாஷ் கொடுக்கும் சேவை அவர் மூலமாக நடந்து கொண்டே இருந்தது. அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற சகாஷ் கொடுப்பீர்களோ அப்பொழுது அருகில் இருப்பவர்கள் தானாகவே சகாஷ் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த எல்லையற்ற சகாஷ் கொடுப்பதினால் வாயுமண்டலம் தானாகவே உருவாகிவிடும். ஓம் சாந்தி.